ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிரி ஜெரி விளாக்ஸ். டுடே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே வந்து புங்க மரம் அப்படின்னு சொல்கிறது தான். அது வந்து இன்னொரு பேர் வந்து பொங்கு மரம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புங்க மரம் இதாங்க, பார்த்துக்கிட்டிங்களா? இது வந்து ரோட்டு சைடில் நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் சிலர் என்ன நினைப்பாங்க, இது ஒரு விஷ செடி அப்படின்னு நினச்சி இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அதோட இலை வந்து இந்த காட்டுற இப்படி தான் இருக்கும். இலை வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இலை. இந்த இலையை வந்து ஆடு மாடு திங்காதான் நம்ம மனுஷங்க சாப்பிட்லாம். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்னு ஒவ்வொன்றா பார்ப்போமா? மெயினான பெனிஃபிட் வந்து சக்கரை நோயை நல்லா குணப்படுத்தி தரும். எப்படின்னா, இதில் வந்து இந்த இலைன்னு சொல்லுவாங்கள்ல, கொழுந்து இலை. அந்த கொழுந்து இலையை எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதில் 3 மிளகோ இல்லை 2 மிளகோ ஆட் பண்ணி டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, டெய்லி சாப்பிட உங்களுக்கு சக்கரை நோய் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் வந்து இந்த மரத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த மரத்தில் உள்ள இலை, அப்புறம் வந்து அந்த பூவிலேருந்து வர பருப்பு, அப்புறம் வந்து வேர், அப்புறம் வந்து அந்த பூவிலேருந்து வர பருப்பு சொன்னதில்ல, அதுலேருந்து தயார் பண்ணுற எண்ணெய் எல்லாமே இது யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். அப்புறம் வந்துட்டு இந்த எண்ணெய் சொன்ன அந்த பூவிலேருந்து எடுக்க பருப்புலேருந்து எண்ணெய் சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணெயை நம்ம அரைச்சி செஞ்சு இது பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா மேல் ஃபுல்லாக பூசிட்டிங்கல்ல, பூச உங்களுக்கு புண்ணு, அப்புறம் இந்த ஒரு மாதிரியாக தேமல் மரம்லாம் வரலாம், அதெல்லாம் சரியாக போயிடும். அப்புறம் வந்துட்டு சொரிசரங்கு, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் வர ஒரு பருப்பு வந்து இப்படி தான் இருக்குங்க. இந்த மாதிரி தான் அந்த பருப்பு இருக்கும். இதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும். இந்த பருப்பு எடுத்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கையிலலாம் வசம்பு மாதிரி கட்டி விடுவீங்கள்ல, வசம்போடு சேர்த்து இதையும் உள்ளே எடுத்து கட்டினீங்கன்னா அதுவும் நல்ல சின்ன குழந்தைங்களுக்கு நல்லது. ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.